அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயின் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பிஸ்ரஹிலி சத்ரி வஸிர்லி அம்ரி வஹ்லுக்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய நிலை நிற்பிற்காகவே நாங்கள் ஈரானை எதிர்த்து போரிடுகிறோம். ஈரானில் அணு ஆயுதம் கண்டுபிடிப்பு எங்களுக்கு ஒரு ஆகம். ஆகவே இதை தடுப்பதற்கே இந்த போர் என்று இஸ்ரேல் தரப்பு கூறுகிறது. ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிப்பதை நாங்கள் தடுத்தே தீருவோம், அதற்காக ஈரான் நியூக்ளியர் எனர்ஜி ஸ்டேஷனை தாக்கினோம் என்று நெதன்யாஹு கூறினான். இது பச்சை பொய் என்பதை நிரூபிக்கவே உங்களுக்கு ஆதாரத்தை தருகிறேன். பைபிள் சொல்வது என்னவென்று சொன்னால், பிசாசு சாத்தான் பொய்யனும் அதன் அப்பனும் ஆவான். பொய் சொல்கிறவனை பார்த்தால் அவனை சாத்தான் என்று அடையாளம் காணலாம் என்று பைபிள் கூறுகிறது. இயேசு விசுவசிக்கிறோம் என்று கூறும் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் நம்பும் இயேசுவின் போதனை ஏதாவது ஒன்றையாவது இந்த இஸ்ரேலர்கள் நடப்பில் கொண்டு வருகின்றார்களா? அவர்களின் காரியங்கள் இயேசுவால் ஏற்கக்கூடியதா? எதற்காக நீங்கள் இஸ்ரவேலை ஆதரிக்கிறீர்கள் என்று தான் புரியவில்லை. இஸ்ரவேல் செய்யும் எல்லா அநியாய காரியங்களையும் நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். இதை ஏன் எதற்கு என்று கூட தெரியவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்வது பச்சை பொய் என்பதை இந்த ஸ்க்ரீன் ஷாட்டிலே பாருங்கள். அதை அப்படி நீங்கள் கூகுளில் கூட அடித்து பார்க்கலாம். 2011 வந்த செய்தியாகும் இது. அதில் சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், ஈரான் நியூக்ளியர் பாம் செய்யப்பட்ட நிலையில் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இது பற்றி UN ஒரு டாக்குமெண்ட்ரியும் இறக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2012 வந்த செய்தியாகும். இதில் சொல்லப்படுவது என்று சொன்னால், பெஞ்சமின் நெதன்யாஹு கூறுகின்றான், அமெரிக்க பிரசிடெண்ட் நீங்கள் ஈரானுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை செய்ய வேண்டும் என்று அந்த செய்தி சொல்கிறது. இனி 2013 வந்த செய்தி என்னவென்று சொன்னால், இதில் நெதன்யாஹு கூறுகின்றான், இந்த சம்மருக்குள் நீங்கள் ஈரானை ஆக்கிரமிக்க வேண்டும், அவர்கள் நியூக்ளியர் பாம்புடைய இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டார் என்று. இது 2025 ஆகும். 12 ஆண்டுகளுக்கு முன் இன்னும் 5-6 மாதத்திற்குள் அவர்கள் நியூக்ளியரை தயாரித்து விடுவார்கள் என்று சொன்ன நெதன்யாஹு இந்த 12 ஆண்டுகள் பொத்திக்கிட்டு எதற்காக இருந்தார் என்பதுதான் தெரியவில்லை. இப்போது 12 ஆண்டுகளுக்கு பின் ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்கப் போகிறது, அதற்கான ஆக்கிரமணம் இது என்று ஏன் கூறுகின்றான்? 12 ஆண்டுகளுக்கு முன் பாமை உண்டாக்கிவிட்டான் என்று சொன்னது பொய்யா, அல்லது இப்பொழுது சொல்வது பொய்யா? இன்னொரு செய்தி என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், காசாவில் க்ரூட் ஆயில் எடுத்து கொடுக்க இஸ்ரேல் பல கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துள்ளது. காசா இஸ்ரேலுடையது அல்ல, அது முஸ்லீம்கள் வாழும் பகுதியாகும். அங்கு எண்ணெய் கிணறு தோண்ட வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள முஸ்லீம்களை காலி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த இனப்படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்தியுள்ளது. இன்று உலகில் அதிகமாக எண்ணெய் உற்பத்தி செய்வது ஈரானும் ரஷ்யாவும் ஆகும். இந்த ஈரானை ஆக்கிரமித்தால் எண்ணெய் மார்க்கெட்டில் வரும் பெரும்பகுதி அமெரிக்காவிற்கு போகும் என்பதால் இப்பொழுது ஈரானை ஆக்கிரமிக்க நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யை சொல்கிறானா? நிச்சயமாக அது பொய் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். 2011, 2012, 2013 ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறது என்று நெதன்யாஹு சொல்வது உண்மையானால், இன்று 1000க்கும் அதிகமான நியூக்ளியர் பாமை ஈரான் தயாரித்து வைத்திருக்கும். 5000 நியூக்ளியர் பாம் அமெரிக்காவிடம் இருக்கிறது. ரஷ்யாவிடம் 5000க்கும் அதிகமான நியூக்ளியர் பாம் இருக்கிறது. இந்தியாவிலும் 1000க்கும் அதிகமான இருக்கிறது. பாகிஸ்தானில் 1000க்கும் அதிகம் இருக்கும் பொழுது ஈரானிடம் குறைந்தது 1000க்கும் குறைவில்லாத நியூக்ளியர் பாம் இருந்தே தீரும். இதை மறைமுகமாக ஈரான் கூறியது இப்படியாகும்: ஈரானை ஆக்கிரமித்தால் பாகிஸ்தான் உங்கள் மீது நியூக்ளியர் பாம் போடும் என்று. உண்மையிலேயே பாகிஸ்தான் போட வேண்டாம், ஈரானை போட்டுவிட்டு பாகிஸ்தான் எங்களுக்கு கொடுத்தாலும் கூட சொல்லலாம். பாகிஸ்தான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நியூக்ளியர் பாம் என்பது இஸ்ரேலுக்கு ஆகவே தயாரிக்கப்பட்டதாகும். அப்துல்லா அலி கமேனியை கொலை செய்வோம் என்று நெதன்யாஹுவும் ட்ரம்பும் கூறியதை பார்க்கும் பொழுது வேடிக்கையாக தெரிகிறது. அலி கமேனியின் மேல் கையை வைத்து பார்த்தால் தெரியும். கமேனியை தொட்டால் டெல்லவியும் ஹைஃபரும் நியூக்ளியர் பாமில் எரிந்தே சாம்பலாகிவிடும். கமேனி ஒன்றும் உங்களை போன்ற பிரசிடெண்டோ பிரதம மந்திரியோ அல்ல.
அவர் ஈரான் சுப்ரீம் லீடர் ஆவார், ஷியாக்களின் மத தலைவர் ஆவார். அவர் மீது நீங்கள் கோபமாக பாவலை பார்த்தால் கூட போரும், அவர்கள் அந்த ஷியாக்கள் உங்களை கொலை செய்து விடுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அமெரிக்காவும் இஸ்ரேல் கேவலமான குணம் என்று சொன்னால் கொள்ளையடிப்பாகும். இந்த கொள்ளையடிப்பு ஈரானிலும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த போரை நிகழ்த்தியுள்ளார்கள். ட்ரம்ப் இதற்கிடையே நிபந்தனையற்ற சரண்டராக கட்டளையிடுகின்றார் கமேனியை பார்த்து. கமேனி கூறுகின்றார், பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் நிற்கிறோம், நீ என்ன சரண்டராக சொல்கிறா, லூசாடா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ தானே போகிற தொடங்கினா நாங்கள் விருப்பப்பட்டால் நிறுத்துவோம்னு யார் சொல்கிறாங்க? கமேனி சொல்கிறார். G7 மாநாட்டில் பாதியில் அவசரமாக ட்ரம்ப் ஓடியே போயிட்டான் வெளியே. அன்றிலிருந்து 3 நாளாக நெதன்யாவை காணோம். செத்து தொலைஞ்சிட்டானான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு பத்திரிகைகள் அவனை பற்றி எந்த செய்தியும் சொல்வதில்லை. ட்ரம்ப் சொல்வதாகவும் துணை பிரதமர் சொல்வதாக துணை பிரதமர் சொல்வதாக சொல்கின்றால் தவிர நெதன்யாவு சொன்னதாக எந்த செய்தியும் காணும். ஒருவேளை செத்தாலும் செத்திருப்பான் ஈரானுடைய குண்டடிப்பட்டு மிசைல் தாக்குதலால். இஸ்ரேல் ஜால்ராவிடம் கேட்கிறேன், அமெரிக்கா போரில் நேரில் குதித்தால் ஈரான் காலி என்று சில யூடியூபர்கள் கதறுகின்றார்கள். சங்கிகளை போன்ற இந்த யூடியூப்பில் பார்க்கிறோம். இப்போ என்னதான் நடக்கிறது? அமெரிக்காவும் ஈரானுக்கும் நேரடி போர் தான் நடக்கிறது. அமெரிக்க விமானம், அமெரிக்க குண்டு, அமெரிக்க பைலட், இதில் எங்கே நெதன்யாவை காணோம்? அறிக்கை விடுறதும் தான் ட்ரம்ப் தான். இல்லை புதுசாக அமெரிக்கா வந்தால் என்ன ஈரான் காலியாக? இப்போ நடக்கக்கூடிய போர் கூட இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் அல்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போராகும். இந்த போரில் ஒரு கட்டம் வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியும். அதற்கு பின்னால் சரண்டராக போவது அல்லது சமாதானம் என்று வெள்ளை கொடி தூக்கிடுவது இஸ்ரேல் அமெரிக்காவாக இருக்குமே தவிர ஈரானாக இருக்காது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.